கடந்த 4 ஆண்டுகள் அளிக்கப்பட்ட வேளாண் நிதி அறிக்கையில் அறிவித்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்களால் அடைந்துள்ள சாதனைகளை இந்த மாமன்றத்தில் எடுத்துரைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் தொகை பெருகி வரும் சூழலிலும் தொழில்துறையும் சேவைத்துறையும் மிகுந்த வேகத்தில் வளர்ந்து வரும் வேளையிலும் உழவர்களை வேளாண்மையில் இருத்தி உணவு தானிய உற்பத்தியினை பெருக்கி உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீரிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். அவரது தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திய விளைவாக 2019-20 ஆண்டில் 146,77,000 ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2023-24 ஆண்டில் 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. மேலும் 2019-2020 ஆண்டில் 29,74,000 ஏக்கராக இருந்த இருபோக சாகுபடி பரப்பு 2023-24 ஆண்டில் 33,60,000 ஏக்கர் என்ற அளவினை எட்டியுள்ளது. மேலும் பயிர் உற்பத்தி திறனை உயர்த்திடும் முயற்சியில் பல்வேறு உயர் தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்தி வேளாண் பயிர்களில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடத்திலும், மக்காச்சோளம், எண்ணெய் வித்துகள், கரும்பு ஆகியவற்றில் 2ஆம் இடத்திலும், நிலக்கடலை, குறுதானியங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்திலும் உள்ளது. பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் அதிக அளவில் பயிர் இழப்புகள் ஏற்பட்ட போதும் வேளாண்மை உழவு நலத்துறையால் செயல்படுத்தப்பட்ட சிறப்பான திட்டங்களினால் 2021-22 முதல் 2023-24 ஆண்டு வரை 346,38,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடையப்பட்டுள்ளது. இச்சாதனைகளால் இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இனிமையான சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய நம் நாட்டில் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கிடைக்கின்றன எனும் பாரதியின் கூற்றை மெய்ப்பித்துள்ளார் நம்முடைய உழவர்கள். உழவர்களின் நீர்ப்பாசன ஆதாரத்துக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசு முன்னுரிமை அடிப்படையில் புதிய பாசன மின் இணைப்புகளை 2021-22 ஆண்டு முதல் வழங்கி வருகின்றது. இந்த சிறப்பு முயற்சியின் காரணமாக இதுவரை 1,81,000 பாசன மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வறண்ட நிலங்களும் வளம் பெற்றுள்ளன என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தின் கீழ் 55,000 உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர 1,109 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், 98 கரும்பு அறுவடை இயந்திரங்கள் வழங்கப்பட்டு உழவர்களின் இயந்திர தேவைகள் மொத்தம் ரூபாய் 510 கோடி செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் செயல்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்து லாபம் ஈட்டிடவும் ரூபாய் 488 கோடி நிதி ஒதுக்கீட்டில் புதிய கட்டடங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், உலர்கலங்கள், தரம் பிரிப்பு கூடங்கள் ஆகியவை கட்டப்பட்டதோடு 172 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்காலம் இளைஞர்கள் கையில். எனவேதான் இளைஞர்களும் வேளாண்மையில் ஆர்வத்தை ஏற்படுத்தி வேளாண்மைக்கு கை கொடுக்கும் வகையில் 2021-22 ஆண்டு முதல் வேளாண் பட்டதாரிகளை வேளாண் தொழில் முனைவராக்கும் திட்டத்தில் 435 இளைஞர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க தலா 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு அவர்கள் கிராமப்புறங்களில் வேளாண்மை செழிக்க உதவி வருவதோடு பிற இளைஞர்களுக்கும் ஊக்கத்தினை அளித்து வருகின்றனர். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் வேளாண்மை உழவு நலத்துறை திட்டங்களுடன் பிற துறைகளின் திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகள் செயல்படுத்தியதன் விளைவாக 46,000 ஏக்கர் பரப்பளவில் தரிசு நிலங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் ஆதி திராவிட பழங்குடியின உழவர்களுக்கு 1,611 ஆழ்துளை மற்றும் குழாய் கிணறுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. 46 லட்சம் தென்னங்கன்றுகள், 16 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் போன்றவை விநியோகிக்கப்பட்டன. இத்திட்டத்தில் 787 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 50,71,000 உழவர்கள் பயனடைந்துள்ளனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில்
4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகள், 23,000 மண்புழு உரப்படுக்கைகள், 10 லட்சம் வேப்ப மர கன்றுகள், 50 லட்சம் ஆடாதொர மற்றும் நொச்சி நடுவு செடிகள், 8,88,000 ஊட்டச்சத்து தலைகள் உள்ளிட்ட திட்டக்கூறுகளின் கீழ் 21,35,000 உழவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு உழவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், வேளாண் இயந்திரங்கள் போன்ற திட்டங்களில் கூடுதல் பயன்பெற 60 முதல் 70% வரை மானியம் பெறும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 61 கோடியே 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 15,800 ஆதி திராவிடர் பழங்குடியினர் உழவர்கள் பயனடைந்துள்ளனர். நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தை பரவலாக்கி பண்ணை குட்டைகள், தடுப்பணைகள் போன்ற நீர் சேகரிப்பு கட்டுமானங்களை அமைத்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களிலும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளிலும் தூர்வாரியதால் பாசன நீரின் பயன்பாட்டு திறன் மேம்படுத்தப்பட்டு நிலத்தடி நீரும் செறிவூட்டப்பட்டுள்ளது. செயல்பாடுகளால் 2020-21 ஆண்டில் 89,09,000 ஏக்கராக இருந்த பாசனம் பெற்ற சாகுபடி பரப்பு 2023-24 ஆண்டில் 94,68,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. உழவர்களின் நலங்கருதி ஒன்றிய அரசால் நெல்லுக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் சன்ன ரகத்துக்கும் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாயும், சாதாரண ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. 4 ஆண்டுகளில் இதுவரை 147 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் 1,452 கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு மெட்ரிக் டன்னிற்கு ரூபாய் 215 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு இதுவரை 425 லட்சம் மெட்ரிக் டன் கரும்புக்கு ரூபாய் 848 கோடி ஊக்கத்தொகையாக உழவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் ஏற்பட்டு வரும் தீவிர காலநிலை மாற்றங்கள் காரணமாக பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு பயிர் சேதங்களின் மூலம் உற்பத்தியில் தாக்கத்தையும் உழவர்களின் வாழ்வாதாரத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன. இவ்வாறான இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உழவர்களை மீட்டு அவர்களின் வருவாய் இழப்பினை சரி செய்து வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக இயற்கை பேரிடர்களால் வேளாண்மை தோட்டக்கலை பயிர்களில் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 1,631 கோடியே 53 லட்சம் நிதி 20,84,000 உழவர்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 5,242 கோடி நிதியானது கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 30 லட்சம் உழவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டினை போற்றிடும் வகையில் சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டு சென்னையில் அனைவரும் சென்று கழிக்கக்கூடிய மகிழ்ச்சியூட்டும் பூங்காவாக பயணித்து வருகிறது. இவ்வாறு வேளாண்மை துறையில் அடையப்பட்ட சாதனைகளை 13/3/2025 அன்று வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை உறுதிப்படுத்துகிறது. இந்த ஆய்வறிக்கையின்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பியே தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றதாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனைகளை சாதனைகளாக்க நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுவதுடன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவம் தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.